விட்டு தோத்தேனடி உசுர கூட பெற யோசிக்க மாட்டேனடி இறுக்கி வாசம் காத்தோட. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இன்னைக்கு சித்து அண்ணன் அப்படின்னு சொன்னாலே டேய், நான் உன்னை பார்த்தோன்னே நினைச்சேன், நம்ம பார்த்த பையன்ல ஒரு நாள் வருவேன்னு சொன்ன பாத்தியா, வந்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்நாள் வரைக்குமே சாமோட விளையாடுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன்னா கரெக்டாக இந்த டேட் நான் ஃப்ரீயாக இருக்கேன் வந்துடுறேன்னு சொன்னான்னா அவர் வந்துடுவார். இந்த சீசனுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். நம்மலாம் இது காலேஜில் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக விளையாடுறது இல்லையா, நிக்கல் இப்போ கூட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டுட்டு இருக்கேன். இந்த அவார்டை யாருக்காக டெடிகேட் பண்றேன்? சிவாங்கியா ஸ்ரீனிஷாவா? இதயமே இவளிடம் உருகுதே. Put your hands to welcome Sam Vishal onto the stage. So Sam, சொல்லுங்க. ஐ திங்க் ஸ்டார் ஆஃப் தி மந்த் அப்படி சொல்லும்போது உங்களை செலிப்ரேட் பண்றதுலயும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே நீங்க இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கீங்க எங்களை. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வந்தேன், அதுக்கப்புறம் திரும்ப கலாட்டா இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஜேபிஆருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எப்போவுமே சொல்கிறது தான், உங்களோட கைத்தட்டல் உங்களோட லவ்வால் மட்டும்தான் நாங்களாம் இங்கே நிற்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. எஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. சூப்பர். அப்படியே சாம் விஷால் மத்தவங்க போல இல்லாம நீங்க பின்னாடியே ரேம்ப் பார்க்க போனோம்னு சொல்ல மாட்டோம், முன்னாடியே. ஆனா என்ன ஒரு விஷயம், ஒரு பாட்டு பாடிட்டே ஒரு பாட்டு பாடிட்டே ஒரு ரேம்ப். இன்னும் என்னன்னா, இது ஒரு வேலண்டைன் வீக், ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான சாங் கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஒரு ரொமான்டிக்கான பாட்டு பாடினீங்கன்னா அப்படி நாங்க ஈச்சத்தை டெடிகேட் பண்ணிப்போம், வேற எதுக்கும் இல்ல. சோ பாடிட்டே போனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். ஆமா சாம். அப்புறம் இன்னொரு விஷயம் தாங்க, இது நீங்க எப்படி எடுத்துட்டு போய் சேர்ல வச்சுட்டு போயிடுவீங்கல்ல, அதுக்கு பதிலா இங்க இருந்து ஒரு லக்கியான பையனுக்கு இல்ல பெண்ணுக்கா அப்படியே நீங்க கொடுக்கலாம். இது உருமுவேங்க ஒரு நாள் விட்டு தோத்தேனடி உசுர கூட பெற யோசிக்க மாட்டேனடி பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டான பூட்டாதடி சாஞ்சாலே கொட சாஞ்சேனே ஹே சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர மயங்கி போன பின்னாடியே பொண்ண வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே கூடத்தான். வேணாம் உயிர் வேணாம் உடல் வேணாம் நிழல் வேணாடி நீ மட்டும் தான் வேணும்டி. தேங்க்யூ ஸோ மச். ரோஸ் கொடுத்துட்டாங்க. ரேம்ப் வாக் பண்ணலையேப்பா. கொடுக்கிறது சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசிர மயங்கி போன பின்னாடியே. சூப்பரா பாடிட்டீங்க. பாய்ஸ்க்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வராம பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மீம் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ஓகே, பாத்துலாமா? நான் அப்போ ஒரு விஷயம் சொன்னா அதை நீங்க நம்பல. சத்தியமா 3rd இயர் படிச்சேன். அப்போ அதுல நீங்க ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட நீந்தால் பாட்டு பாடினேன். அப்பயும் உன் திறமையை நான் தான் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இன்னைக்கு சித்து அண்ணன் அப்படின்னு சொன்னாலே சொல்லு அப்படின்ற லெவலுக்கு அந்த ஒரு வைப் ஒன்று இருக்கு. சோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கியூட்டான பாண்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அது நான் சொல்லணும். காலேஜ்ல அப்ப அண்ணன் ஒரு
இது பீச்லலாம் வந்து போயிட்டு எல்லார்ட்டையும் பேசுவாங்கல்ல. ஸோ அப்போ ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னான், அண்ணா அவன் பாடுவானே, பாடலாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் என்னோட நீ இந்த சாங் பாடினேன். ஏடி நல்லா பாடுறியடா, என்ன எதுவும் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே, நம்ம எதுவும் கர்நாடிக்லாம் கற்றுக்காதனால ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீ ஒரு நாள் நல்லா வருவேப்பான்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவரோட நான் ஃபோட்டோ எடுத்து வச்சேன். அப்படியே ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட சூப்பர் சிங்கர் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் சாமோட விளையாடு வரப்போ அண்ணன்ட்ட காமிச்சேன். டேய் நான் உன்னை பார்த்தோன்னே நினச்சேன், நம்ம பார்த்த பையன்ல ஒரு நாள் வருவேன்னு சொன்ன பாத்தியா, வந்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்நாள் வரைக்குமே சாமோட விளையாடுக்கு வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா கரெக்டாக இந்த டேட் நான் ஃப்ரீயாக இருக்கேன் வந்துடுறேன்னு சொன்னான்னா அவர் வந்துடுவார். இந்த சீசனுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம், வந்தாருன்னா. எவ்வளவு ஸ்வீட் விஜய் சித்தோட. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவரோட ஃபன் சைடு ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். இப்ப ஏதோ கண்ணு பட்ட மாதிரி வந்து அவரை சுத்தி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு. பட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தானே செய்யும். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு நம்ம வந்து விளையாட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்கிற ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க பேஷ் பண்ணுறப்போ அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் சர்டைன் பாயிண்ட்ல வந்து எல்லார் லைஃப்லையுமே அது நடக்குதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறப்போ அது வந்து பெருசாக தப்பாகவே தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு இதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மலாம் இது காலேஜில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக விளையாடுறது இல்லையா. நிக்கல் இப்போ கூட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டுட்டு இருக்கேன். பட் ஆனால் சில பேருக்கு வந்து லைட் ஹார்ட்டட் பீப்புளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் பார்க்குறப்போ என்னோட ஃப்ரெண்டை நான் ஜாலியாக எப்படி விளையாடுவானோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அது இந்த அளவுக்கு பெருசா, ஏன்னா அதோட பயங்கரமான விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கறத விட்டுட்டு அண்ணன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டது ஒரு சீரியஸான இஷ்யூவா வச்சு அதை எடுத்து இது பண்றதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல அப்படின்னு. சூப்பர் தேங்க்யூ சாம். அண்ட் யூ ஹேவ் ஒரு ஸ்பெஷல் பைட் உங்களுக்காக பத்தங்க இந்த ஸ்டேஜ்ல போட்டா நல்லா இருக்கும்னு பாக்குறோம். ஸோ யார் அந்த? ஹாய் சாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கலாட்டாவோட ஸ்டார் ஆஃப் த மந்த் அவார்டு வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு வந்து உன்னோட ட்ரூவாக உன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸால் உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். ஸோ இதே மாதிரி நீ நிறைய என்டர்டெயின் பண்ணி மக்களை எல்லாரையுமே பயங்கரமாக உன்னோட டேலண்டால் உன்னோட ஒர்க்கால் இம்ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வந்து ஸ்டார் ஆஃப் த மந்த் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக விஷ் பண்ணுறேன், ப்ரே பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு. என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல, ஜஸ்ட் சும்மா அடிச்சு விடு. இந்த அவார்டை வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் டு மெனி மோர் அவார்ட்ஸ் லைக் திஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸ்ரீனிஷா. எங்களோட வேலையை கொஞ்சம் ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் அவார்ட் ஓகே இப்படி இருக்கு, யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? அதான் அவங்களுடைய கொஸ்டின். இந்த அவார்டா அவங்களுக்கே டெடிகேட் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஒரு விஷயம் நானே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட நெக்ஸ்ட் சாங் வந்து கம்மிங் Feb 14 வந்து ரிலீஸ் ஆகுது. வாவ். அது வந்து நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், அவங்க தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. புது பரிமாணம் ஆஃப் ஸ்ரீனிஷாவா? ஓகே, லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது வந்து அதுல வேற ஒரு வெர்ஷன் இருக்கும் அவங்க எழுதுனதுல, பயங்கரமா ஹார்ட் டச்சிங்கா எழுதியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, குயிக்கா எனக்கு வந்து திஸ் ஆர் தட்ல ஒன்னு கேட்கணும்னு தோணுது. சிவாங்கியா ஸ்ரீனிஷாவா? ரெண்டு பேருமே வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஓகேப்பா, திஸ் ஆர் தட் சொல்லிட்டு தான் நீ சொல்லணும். அடுத்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. திஸ் ஆர் தட்டா அப்படி அது ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்களும் இல்லன்னு சொல்லல. பட் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணனும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஏன்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே வந்து எனக்கு லைஃப்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, எனக்காக நின்றுருக்காங்க. ப்ரோ சத்தியமா நீங்க எந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டா ஆன்சர் பண்ண முடியாது ப்ரோ. ஆமா, இல்ல உண்மையிலேயே அதுதான். ஸோ இப்போ வந்து எல்இடியில் சில மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரோட பிக்சர் வருது அப்படின்றத பார்த்துடலாம். என்ன ஒரு பாட்டு டக்கு ஞாபகம், சும்மா ரெண்டு லைன் டக்குன்னு பாடலாம். எஸ், நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அண்ணாவோட சாங் வந்து நான் அவருக்கு பாடின சாங் தான். குட்டி ஸ்டோரியோட கன்னடா வெர்ஷனும் தெலுங்கு வெர்ஷனும் நான் தான் பாடினேன். அந்த பாட்டு ரெண்டு லைன். ஓகே. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, always be happy, டிசைனா problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. வசதியா போச்சு, இது இங்கிலீஷ்லயே பாடிடலாம்ல, தெலுங்கு கன்னடால பாட வேணாம். ஓகே, சூப்பர் பியூட்டிஃபுல். எஸ், நெக்ஸ்ட் ஒன் யங் மாஸ்ட்ரோ.
இவளிடம் ஓ, உருகுதே ஓ, இந்த காதல் நினைவுகள் தாங்காதே. சூப்பர் பாடடா. இன்னும் 2 லைன் பாடம்பா. அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்க விட்ட இடத்துல இருந்து அவங்க ஆரம்பிச்சு முடிச்சிட்டாங்க. இசாய் புயல். எஸ். என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்லா உலகத்து நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தா எல்லாம் மெல்ட் பண்ற மாதிரியே பாடுறீங்களே சாம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ரூட் தல சனா. ஃபைனல் பிக்சர். எஸ், அவர் சனா. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா ஆகாயோ சாயாம தூவானம் ஏது ஆராம ஆராம காயங்களேது. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே ரொம்ப சில பேரால வந்து டீப்பா போய் தொட முடியல. ஐ திங்க் உங்க வாய்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை நாங்க நிறைய முறை ஃபீல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு லைவ்ல ஃபீல் பண்ணும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. Thank you so much. அண்ட் பெஸ்ட் விஷஸ் உங்களுடைய அடுத்த வரப்போற ட்ராக்குக்கும் இதே மாதிரி பல சூப்பரான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நடக்கிறதுக்கு எங்களுடைய நான் வாழ்த்துக்கள். வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட காலேஜ் சீனியர் அவரு. நான் வந்து காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறும் போது அண்ணன் வந்து கல்ச்சரல், எங்க டிபார்ட்மெண்டோட கல்ச்சரல் செக்ரட்டரி. நீங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் எல்லாரையும் மீட் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன்ல. அது ஒரு குட்டி கதை தான். இவர் வந்து நான் தான் கல்ச்சுரல் செக்ரட்டரி. இவர் வந்து நான் பாட்டு பாட வந்து கூட்டிட்டு போறேன். நான் வந்து என்ன பாட்டு செலக்ட் பண்ணேன்னா சம்போ சிவ சம்போன்னு இவருக்கு பாட்டு செலக்ட் பண்ணி மேக்கப் எல்லாம் வரைஞ்சிட்டோம். போட்டு பிராக்டிஸ். என்னடா பாரு நீ, நான் வந்து சொல்றேன் நீ ஸ்ருதியே சரியில்லை உனக்கு சொல்லி கூட்டிட்டு போறோம். பார்த்தா எல்லாம் போறாங்க. என்ன இவனை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்களா? எந்த அளவுக்கு கல்ச்சரல் செக்ரட்டரினா ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழைச்சிட்டு என்னன்னு பார்த்தா போனாங்க. 1 மணிக்கு போல ஈவென்ட். நாங்க 3 மணிக்கு போறோம். வாடா கூட்டிட்டு போறேன்னு எல்லாம் முடிஞ்சு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பாட்டு அங்க பாடல. அங்க பாடல. அப்புறம் ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரன் சிவசம்போ. 10 வருஷத்துக்கு அப்புறம் வருது பாரு பாட்டு. சோ அப்ப நான் கொடுத்த ட்ரைனிங்ல இப்ப வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆயிட்டார். கண்டிப்பா. சூப்பர் சாம். அண்ணனை பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா. அவர் பக்கத்துல வந்து ஒரு ஜூனியரா நிக்கிறது சூப்பர். Thank you so much. So proud of you. உங்களையுமே இது மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் கை கொடுத்து போய் பண்றா நாங்க இருக்கோம் கை கொடுக்கணும். அதை பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ. Thank you Sam. Thank you. சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.